புனித மாதம் ரமலானில் துபை தேரா லூத்தா மஸ்ஜித் என்னும் குவைத் மஸ்ஜிதில் நடக்கும் மிகப்பெரிய இஃப்தார் நிகழ்ச்சி. இந்தியன் முஸ்லிம் அசோசியேஷன் என்ற ஈமான் அமைப்பால், அதுவும் குறிப்பாக தமிழக மக்களுக்கான அமைப்பால் சுமார் 3500 முதல் 4000 நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது. இருபது வருடங்களுக்கு முன்பு 200 நபரில் துவங்கிய இந்த இஃப்தார் நிகழ்வு இன்று 4000 நபர்கள் வரை பறந்து விரிந்து நிற்கின்றது. ஈமான் கல்ச்சரல் சென்டர் சார்பில் சுமார் 30 வருஷத்துக்கு மேலாக இந்த இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. 200 பேரோட தொடங்கின இன்றைக்கி இஃப்தார் இன்றைக்கி நாளைக்கு 3500 4000 பேர் இந்த இடத்துக்கு நோம்பு திறக்கிறதுக்காக வர்றாங்க. இந்த நோம்பு திறக்கிறவங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமாக தான் நாங்கள் ஈமான் நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரும் இதை கருதுகிறோம். இந்த ஈமான் கல்ச்சரல் சென்டர் சார்பில் வழங்கப்படுற இந்த இஃப்தாரில் ரொம்ப சிறப்பு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, இங்கே நோம்பு கஞ்சி, அதாவது தமிழக சுவையோடு கூடிய நோம்பு கஞ்சி இங்கே வழங்கப்படுது. இதற்காக தமிழகத்திலிருந்து சமையல் கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டு இங்கே நோம்பு கஞ்சி இங்கே இதை தயாரிக்கிறாங்க. இந்த நோம்பு கஞ்சியோடு சேர்த்து பழங்கள், மற்ற அந்த இஃப்தாருக்கு தேவையான உணவையும் நம்ம வழங்கிட்டு வர்றோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அதிக அளவில் இந்த நிகழ்வுக்கு வர்றாங்க. நாள் ஒன்றுக்கு இந்த 4000ங்கிறது ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இன்னும் கூடுதலாக 500 வர்றாங்க. நோன்பு என்றாலே தமிழகத்தில் ஞாபகத்திற்கு வருவது அந்த மாதத்தின் அறுசுவை மிக்க நோன்பு கஞ்சிதான். நோன்பு வைத்திருக்கும் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத ஏனைய பிரமத சகோதரர்களும் நோன்பு கஞ்சியை விரும்பி அதனை குடிப்பதற்காக பள்ளி வாசல்களில் வரிசையில் நிற்பதை தமிழகத்தில் காண முடியும். கடல் கடந்து தனது பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக துபைக்கு வந்த மக்களுக்கு நோன்பு காலத்தில் தனது தாய்நாட்டு சிறப்பு உணவான நோன்பு கஞ்சியோடு இஃப்தார் விருந்து வழங்க வேண்டும் என்ற முடிவோடு ஈமான் செயல்பட்டு வருகின்றது. Yeah, I think it's a great thing that you're feeding so many people who are here, and especially like people who have been fasting for the entire day and they come here to end their fast. You know, the happiness on their face, and especially so many people would come here because I can see everywhere around the mosque. I see mats and food and so many people, and there was a long queue of people waiting for kanji? Yeah, sorry. Yeah. So the new thing that I'm learning, and it's a very good, very nice initiative, and I really appreciate what you're doing for everyone. அதன் வெளிப்பாடு இன்று 4000 நபர்கள் இந்த கஞ்சிக்காக தேராவில் இருக்கும் குவைத் பள்ளிக்கு வருகை தருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈமான் கல்ச்சுரல் சென்டர் சார்பாக இந்த இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. ஈமான் அமைப்பின் தலைவர் அல்ஹாஜ் PSM ஹபீபுல்லா கான் அவர்களின் வழிநடத்தின் பேரில் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வருகிறது. இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு துபாய் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் ஆதரவுடன் இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக நடந்து வருகிறது. நேற்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்கு இந்திய துணை தூதர் விபுல் அவர்கள் வருகை வந்து சிறப்பித்து தந்தார். தொடர்ந்து இந்திய தூதரகத்தின் அதிகாரிகளும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு அரசு அதிகாரிகளும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்களும் பல்வேறு தரப்பினரும் அனைத்து ஊர் ஜமாத்தானர்களும் தொடர்ந்து கலந்து கொண்டு வருகிறார்கள். இது இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் மெருகூட்டுவதாக அமைந்து வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும்.
இங்கு தமிழர்கள் மட்டுமல்லாது மலையாளிகள், பெங்காலிகள், பாகிஸ்தானியர்கள் என உலகம் முழுமைக்கும் உள்ள மக்கள் நோன்பு கஞ்சியை குடிப்பதற்காக குவைத் பள்ளி எனப்படும் லூத்தா மஸ்ஜிதில் வருகை தருவதை நாம் காண முடிகின்றது. ஆயிரத்தி 1976 ஆரம்பிக்கப்பட்ட ஈமான் கல்ச்சுரல் சென்டர் மக்களுக்கான கல்வி, மருத்துவ, பொருளாதார உதவி என பல்வேறு பணிகளை செய்து வருகின்றது. இவை எல்லாவற்றிலும் வருடந்தோறும் இஃப்தார் நிகழ்ச்சி ஈமானின் தனிப்பட்ட முத்திரை என்று சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், வருடமாக நம்மளுடைய ஈமான் கல்ச்சுரல் சென்டர் மூலமாக 200 பேரில் ஆரம்பித்து இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் 4000 பேரை தாண்டி போயிட்டுருக்காங்க. இதற்கு இந்த ஈமான் அமைப்பு ஏற்படுத்தியிருக்கிற இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் நம்ம தமிழகத்திலிருந்து வரக்கூடிய பல பிரமுகர்கள், முன்னாள் எம்பி ஜனாப் அப்துல் ரஹ்மான் அவர்களும், பல 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 அரசியல் பிரமுகர்கள் இதில் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுடைய ஆதரவுகளையும் அவங்களுடைய சொற்களையும் ஆட்டிட்டு போகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு அமைப்பு கிட்டத்தட்ட தமிழ் மனம் உள்ள, தமிழ் மனம் உடைய அந்த கஞ்சி கொடுக்கறதுனால எல்லாரும் நம்ம விரும்பி அதை ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்துட்டு போகிறாங்க. இது மட்டும் இல்லை, பல வெளிநாட்டிலிருந்து வந்துக்கிறவங்க, டூரிஸ்ட் வந்துக்கிறவங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு கேள்விப்பட்டு நம்ம தமிழ் மனத்துடைய அந்த உணர்வுகளுடைய இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். இதனை ஏற்படுத்திய ஈமானுடைய பொதுச் செயலாளர் மிஸ்டர் யாசின் அவர்களும், இதன் தலைவராக நபிபுல்லா காக்கா அவர்களுடைய தலைமையில் தான் இது செயல்பட்டு இருக்கிறது. இதில் நிறைய தன்னார்வ தொண்டர்கள் நிறைய ஈடுபட்டிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய மன்றற்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2007 ஆண்டிற்கு முன்பாக, அதாவது அமீரகத்தின் மிக பெரும் மஸ்ஜிதான ஷேக் ஜாயித் மஸ்ஜித் திறக்கப்படுவதற்கு முன்பு ஒட்டுமொத்த அமீரகத்தின் மிக பெரும் இஃப்தார் நமது ஈமான் கல்ச்சுரல் சென்டரின் இஃப்தார் தான் என்பது வரலாறுகளில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த தன்னலமில்லாத சேவையினை தமது அலுவலக பணிகளுக்கு மத்தியில் மக்களுக்கு சேவையாற்றுகின்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த ஈமான் நிர்வாகிகள். நோன்பு திறந்தவுடன் அந்த பகுதியினை சுத்தம் செய்வதற்கு பல்வேறு தன்னார்வலர்கள் அங்கே செயல்படுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஐரோப்பாவைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் ஆர்வத்தோடு செயல்படுவது மற்றொரு நெகிழ்வூட்டும் செய்தி. Here tourist, and I saw here all mosques give a iftar every day for everyone. It's very good. Every nation here, from Pakistan, from Iran, from everywhere, they are having iftar from here, and it's very good. You know, in my country, very different foods, but I like these foods also. I am enjoying this. 20 ஆண்டுகளாக தொடரும் இந்த இஃப்தார் நிகழ்ச்சி இனியும் தொடர வேண்டும். இதன் மூலம் உலக மக்களுக்கு இடையிலான ஒற்றுமை ஓங்க வேண்டும். இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியினை கடல் கடந்து நடத்துவது தமிழர்கள் என்பதில் பெருமிதல் கொள்வோம்.